ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காஃபி வித் விபு. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது என்னென்னா, 1000 rupeesக்கு நல்லா சாப்பிடவும் ஒரு எஸ்தட்டிக் வைபும் இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களோட ஹோம் டவுனில் இருக்கா? அப்படி இருந்தால் உங்களோட ஹோம் டவுனையும் அந்த ஷாப்போட நேமையும் மென்ஷன் பண்ணுங்க என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு எனக்கு சில பேர் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டுகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் நீங்கள் தந்த சஜஷன்ஸில் இருந்து ரேண்டமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிக் பண்ண போகிறேன். வாங்க எந்த ரெஸ்டாரண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த போர்டில் எந்த சீட்டிங்கும் பண்ணாமல் ரேண்டமாக ஒன்றை பிக் பண்ண போகிறேன். வாங்க கவுண்ட் பண்ணலாம். 3, 2, 1. உண்மையை சொல்லணுமெண்டா எனக்கு இதில் பெரிய ஷாக்கிங்கே இல்லை. ஏனெண்டா நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் சஜஸ்ட் பண்ணி இருந்தீங்க. நான் போய் சொல்ல விரும்பலை, நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி போவேன். ஆனால் ஒரு நாளும் 1000 rupeesக்குள்ளே நான் சாப்பிடலை. ஸோ இன்றைக்கி நாம் 1000 rupeesக்குள்ளே சாப்பிட முடியுமான்னு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கெஃபேக்கு என்னோட ரேட்டிங் 10 out of 10. ஏண்டா இங்கே ஆம்பியன்ஸ், ஃபுட், அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி வாங்க முக்கியமான விஷயத்துக்குள்ளே போவோம். நாம் வந்தது எதுக்கு? 1000 rupees சேலஞ்சுக்கு. 1000 rupeesக்குள்ளே சாப்பிட்டோமா? உண்மையை சொல்ல போனால் நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். எங்கள் 4 பேருக்கும் சேர்த்து 3280 ரூபாய் எங்களுக்கு பில் வந்துச்சு. ஸோ அதை 4 டிவைட் பண்ணால் ஒரு ஆளுக்கு 920 rupees. அப்போ ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 1000 rupees தேவையில்லை, 920 rupees இருந்தால் போதும். நீங்கள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு எஸ்தட்டிக் வைபையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது பட்ஜெட்டுக்குள்ளே சாப்பிட போகணுன்னா உங்களுக்கு கல்முனையில் இருக்கிற ஏவி ப்ளூம் கேஃபே மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். விளங்கிச்சா? தென் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முதலே நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஃபி வித் விபுவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.